ரன்னிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா? அல்லது ஏற்கனவே நீங்கள் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே மூச்சு வாங்கி டயர்ட் ஆகி கிவ் அப் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். 0 லெவலில் இருந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான 11 ஈஸியான ப்ராக்டிக்கலான டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் அண்ட் ஹைலி பெனிஃபிஷியல் ஒர்க் அவுட் எதுனா அது ரன்னிங் தான். ஏன்னா ரன்னிங்க்கு நமக்கு பெரிய அளவுக்கு டூல்ஸ் அப்பாரட்டஸ் எதுவுமே தேவையில்லை. எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் நம்மளால் ரன்னிங் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளுடைய போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம பாடியில் ஃபேட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும், நம்ம மசில் பில்டப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம பாடியை ஷேப்பில் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம மைண்டில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரன்னிங்கில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. சொல்லிக்கிட்டே போனால் அதுக்கே தனியாக ஒரு வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு பல அருமையான பெனிஃபிட்ஸை ஈஸியாக தரக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் தான் ரன்னிங். அதே மாதிரி ரன்னிங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நான் சைக்கிள் ஓட்டினதில்லை, நான் ஸ்விம்மிங் பண்ணதில்லைன்னு கூட சொல்லிடலாம். ஆனால் யாருமே நான் வாழ்க்கையில் ஓடினதே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடும் போது ஓடி இருப்போம், வீட்டில் அப்பா அம்மா அடிக்கும்போது அவங்களோட பயந்து போய் ஓடி இருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஓடி இருக்கோம். ஆனால் என்ன வயசாக ரன்னிங்க்கும் நமக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. ஆனால் திருப்பியும் நம்ம சின்ன வயசில் எப்படி ஆக்டிவாக இருந்தோமோ அதே மாதிரி ரன்னிங்கோட நம்ம க்ளோஸ் ஆகிறதுக்கான 11 டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, எடுத்த உடனே ரன்னிங் பண்ணாமல் வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பாடியோட ரன்னிங்க்கு தேவையான மசில்ஸை நம்ம ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமே இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஓட ஆரம்பித்தோம்னா அந்த மசில் சரியான முறையில் டியூன் ஆயிருக்காது. அதனால மசில் டேமேஜ் ஆகி நமக்கு நிறைய பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாக்கிங்லேருந்து உங்களுடைய ரன்னிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் டைமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக முடியுமோ ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்களே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்ரிடே மார்னிங் அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. இப்படி பண்ணுறது மூலியமாக இந்த மசில்ஸ் எல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம பாடிக்கு ஒரு சிக்னல் போகும். அதனால் நம்ம மசில்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆயிரும். மூணாவது, உங்கள் ரன்னிங் சர்ஃபேஸை ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் நீங்கள் தார் ரோட்டில் நடந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒரு கான்கிரீட் ரோட்டில் நடந்து பாருங்கள். இன்னொரு நாள் மலைப்பாங்கான அல்லது ஒரு மேடான பகுதியில் நடந்து பாருங்கள். இன்னொரு நாள் செம்மண் ரோட்டில் நடங்க அல்லது த்ரெட்மில்லில் நடங்க. இப்படி நீங்கள் நடக்கக்கூடிய சர்ஃபேஸை ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மசில்ஸ் ரன்னிங்க்கு சீக்கிரமாக அடாப்ட் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரே ரோட்டில் ஒரே மாதிரி நடந்துகிட்டு இருந்தால் நமக்கு ஒரு போர்டம் கிரியேட் ஆயிரும். ஸோ சர்ஃபேஸை மாற்றி ஓடும்போது நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ரன்னிங்கை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ப்ராப்பரான ஷூ வேணும். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போய் உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரியான ஷூவை செலக்ட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா ஷூ வாங்கும்போது குஷன் சாஃப்ட்னஸ், குஷன் ஹைட், ஹீல் ட்ராப், ஃபீட் ப்ரோனேஷன் அப்படின்னு பல பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சாதாரண கடைக்கு போயோ அல்லது ஒரு ஆன்லைன்லேயே வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளால் பார்த்து சரியாக வாங்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் அவங்களே பண்ணி உங்களுக்கு தேவையான கரெக்டான ஷூ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். 5வது பாயிண்ட், கோ ஃபார் இன்டர்வல்ஸ். நீங்கள் ஒரு 2-3 வாரம் வாக்கிங்கில் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்டர்வல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு 2 மினிட்ஸ் ஜாகிங், அப்புறமா ஒரு 1 மினிட் வாக். ஸோ அந்த 30 மினிட் டியூரேஷனில் நீங்கள் வெறுமன வாக்கிங் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக ஜாகிங் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வாரங்களில் இந்த 2 மினிட்ஸை 3 மினிட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறமா 4 மினிட்ஸ் ஜாக், 1 மினிட் வாக், 5 மினிட்ஸ் ஜாக், 1 மினிட் வாக், இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த இன்க்ரீஸ் கிராஜுவலாக பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாளே பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு நிமிஷமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு மாதமாவது இந்த மாதிரி கிராஜுவலாக நீங்கள் ரன்னிங் இன்டர்வல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களை ஃபுல் டைம் ரன்னிங் பண்ணுறதுக்கான கரெக்டான ஃபவுண்டேஷனாக அமையும். 6வது பாயிண்ட், ஸ்ட்ரெச்சஸ். நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம ரன்னிங் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, நம்ம ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம பாடி மசில்ஸ் அடிஷ்னலாக ஒர்க் ஆகும். அப்படி பண்ணுறதுனால மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகும். அந்த ஸ்ட்ரெயினை ரிலீவ் பண்ணுறதுக்கு காவ்ஸ், குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், ஹிப் அண்ட் க்ளூட் மசில்ஸை கரெக்டான முறையில் ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு நாளும் டெடிக்கேட்டடாக 10 to 15 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதை மறந்துடாதீங்க. 7வது பாயிண்ட், டே ஆஃப். எடுத்த உடனே நம்ம டெய்லி ரன்னிங் பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் நம்ம மசில் ரெக்கவரிக்கு நிறைய டைம் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஸோ மொதல் வாரம் நீங்கள் ஒரு நாள் வாக்கிங், ஒரு நாள் ரெஸ்ட், ஒரு நாள் வாக்கிங், ஒரு நாள் ரெஸ்ட், இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள். 2வது வாரத்தில் 2 நாள் வாக்கிங், 1 நாள் ரெஸ்ட். அதே மாதிரி 3வது வாரத்தில் 3 நாள் வாக்கிங், 1 நாள் ரெஸ்ட். நீங்கள் வாரத்துக்கு ஒரு 5 அல்லது 6 நாள் கண்டினியூஸாக ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி கிராஜுவலாக உங்களுடைய ரன்னிங் இன்டென்சிட்டியை கூட்டிக்கிட்டே போங்க. இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி வாரத்துக்கு 6 நாள் நீங்கள் கண்டினியூஸாக ஓடுற வரைக்கும் உங்கள் மசிலுக்கு ப்ராப்பராக ரெஸ்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. 8வது டிப், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நம்ம ரன்னிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய மசில்ஸை நம்ம கரெக்டான முறையில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதனால் குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், பர்பீஸ், புஷ்அப்ஸ்,
புல் அப்ஸ் இந்த மாதிரி பாடி வெயிட் ட்ரைனிங் பண்ணாலே போதுமானது. ஆனால் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் ரொம்ப மஸ்ட்டு, அதை வந்து என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. 9வது பாயிண்ட், ட்ரைனிங் லோட். உங்களுடைய ரன்னிங் டைம் அண்ட் இன்டென்சிட்டி எப்போவுமே கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ வீக்லி ப்ராக்ரஸ்ன்னு கனெக்ட் பண்ணும்போது 10%க்கு மேலே உங்களுடைய ரன்னிங் டைமையோ இன்டென்சிட்டியோ நீங்கள் கூட்ட வேண்டாம். நீங்கள் மொதல் வாரம் ஆவரேஜாக 30 மினிட்ஸ் நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க அல்லது ரன்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் அது ஒரு 33 மினிட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த வாரம் 36 பண்ணுங்கள், அடுத்த வாரம் 40 பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக உங்களோட ப்ராக்ரஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே கிராஜுவல் ப்ராக்ரஸ் வித் கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வந்து சஸ்டைனபிள் ரிசல்ட்ஸை கொடுக்கும். 10வது பாயிண்ட், சோஷியலைசிங். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ரன்னிங் கிளப் அல்லது உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ யாராவது வந்து ரெகுலராக ரன்னிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி கிளப்ஸ்லையோ அல்லது எக்ஸிஸ்டிங் ரன்னர்ஸோடய நம்ம சேரும்போது ரன்னிங்கில் பல விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவங்க நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பல புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கும் நம்மளுடைய ரன்னிங் கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 11வது டிப் ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய ரன்னிங் ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக்கிங்னு உடனே ஐயோ ஸ்போர்ட்ஸ் வாட்ச்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேணாம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, ஆப்பிள் ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, ஸ்ட்ராவா, ரன் கீப்பர், ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப் பிடிக்குதோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டை வந்து அதில் ட்ராக் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஒர்க் அவுட் கன்சிஸ்டன்சி, உங்கள் ஒர்க் அவுட் ப்ராக்ரஸ், உங்கள் ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாத்தையும் நீங்களே மானிட்டர் பண்ணலாம். அதனால் உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அது உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளக்க எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லாமல் கண்டினியூஸாக 1 hour ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பாடி வந்து டெவலப் ஆயிரும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.